முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, பிக் பாஸ் டீம் பிரச்சனை பழி வாங்கிட்டாங்க போலயா. பேப்பர் ரோடி வெளியே போட்ட சீனுக்கலாம் பேப்பர் இன்னைக்கு உள்ள வச்சு கசக்கனாதான் சரிப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு காலங்காத்தால தனியா பேப்பரை வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்குள்ள வேற நம்ம அப்பத்தான் சரியான கோவத்துல சுத்திட்டு இருக்கு. பார்க்க வேணா அப்பத்தான் சிரிச்சிட்டு இருக்கோம், ஆனா மனசுக்குள்ள சாண்ட்ரா விஷயத்துல சரியான கோவத்துல இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள மொத்தம் இப்ப 2 டாபிக் நடந்திருக்கு. அப்படியே அப்பத்தா வந்து நம்ம சாண்ட்ரா வந்து 2 விஷயத்துல ஒரு மாதிரி டவுன் பண்ணிட்டாங்க. அதனால அப்பத்தா வந்து சாண்ட்ரா மேல சரியான கோவத்துல இருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த கோவத்துல எங்க கொட்டன்னு தெரியாம நம்ம அப்பத்தான் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கு. பார்த்தா காலங்காலத்துல பிக் பாஸ் டீம் பிரஜன் அனுப்பி வச்சிட்டாங்க. அப்ப நம்ம அப்பத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரஜன் வந்த உடனே நேரா போயிட்டு, வாங்க பிரஜன், என்ன டியூட் இப்படி பண்ணிட்டீங்களா டியூட், எதெல்லாமோ பேசி வச்சிருக்காங்க, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல டியூட், நீங்களாச்சும் வந்துட்டு போனவங்க என்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏன் டியூட் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா வந்து பிரஜன் கிட்ட பேச போயிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல பேப்பர் ரவுடி கொஞ்சம் நின்னு நிதானமா, இல்லம்மா இப்படிமா இப்படி ஆயிருச்சுமா, சரிம்மா விடுமா, நம்ம வெளியே போய் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா, வெளியே போய் பேசிக்கலாமான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம அப்பத்தான் வந்து அந்த டாபிக்கை விட்டுருப்பாங்க. பட் பிரச்சனை என்ன பண்ணாரு தெரியுமா? இரு, நான் இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்க போறேன், நம்ம கண்டிப்பா பேசுவோம், நம்ம கண்டிப்பா பேசதான் போறோம், சரியா, நீ இப்போதைக்கு இந்த டாபிக்கை விடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேப்பர் ரோடி நம்ம அப்பத்தா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிச்சு. அப்பவே நினைச்சேன் அப்பத்தா கண்டிப்பா விட போறது இல்ல, ஏன்னா அப்பத்தா வந்து வெறுப்புல இருக்கா, கண்டிப்பா அப்பத்தா பிடிச்சி கடிச்சு வைக்க போது இன்னைக்கு சம்பவம் இருக்கும் நினைச்சேன். அதே மாதிரி சம்பவத்தை பண்ணிருக்காங்க. சோ பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரோமோல நம்ம அப்பத்தான் பேப்பர் அப்படியே தனியா கூட்டு போய் ஒரு முக்கு சோஃபால உட்கார வச்சு, வாப்பா வா, உன் பொண்டாட்டி எதெல்லாமோ பண்ணிட்டு போயிருக்கா, என்ன கதை சொல்லுப்பான்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் கேட்கறாங்க. அப்ப பிரச்சனை பாத்தீங்களா, ரொம்ப கேஷுவலா, அப்படியே ரொம்ப கேஷுவலா, இல்ல திவ்யா, உனக்கும் சாண்ட்ராக்கும் என்ன பிரச்சனை நீ நினைக்கிற கொஞ்சம் சொல்ல, உனக்கும் சாண்ட்ராக்கும் என்ன பிரச்சனை நீ நினைக்கிற கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் எப்படி இந்த கேள்வியை இந்த பேப்பர் கேட்கவே கூடாது, ஏன்னா பேப்பருக்கே எல்லா விஷயமும் தெரியும், சாண்ட்ரா என்னென்ன விஷயங்களை பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷனை தூக்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேப்பர் வெளியே உட்காந்து பார்த்துருப்பாரு. இருந்தும் உள்ள வந்து அந்த விஷயத்தை அப்படி மாத்துறாராம். பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு உனக்கும் சாண்ட்ராக்கும் என்ன பிரச்சனை நீ நினைக்கிற கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எனக்கும் அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை. சடனா நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசாம போனாங்க, ஃபுல்லா அவாய்ட் பண்ணாங்க, எதுக்குன்னு எனக்கும் தெரியல. நானும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க என்கிட்ட எதுவுமே பேசல. சரி ஓகே, பேசாம போனா கூட பரவாயில்ல, ஏதாவது க்ளோஸர் கொடுத்துட்டு போனா ஓகேவா இருக்கும், ஏன்னா க்ளோஸா இருந்திருக்கும், 2 பேரும் நல்லா க்ளோஸா இருந்திருக்கும், நல்லா பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட நீங்க பேசாம போறீங்கன்னா ஒரு க்ளோஸர் கொடுத்துட்டு போனோம், இதுக்காக நான் உன்கிட்ட பேசலப்பா, இதுக்கப்புறம் நான் பேச போறது இல்லப்பான்னு சொல்லிட்டு போனா அவங்க சரின்னு சொல்லி போயிருவாங்க. ஆனா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் க்ளோஸரும் கொடுக்கல, என்னை பத்தி கொஞ்சம் தப்பு தப்பாவும் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ நான் அந்த வீட்டுக்குள்ள பிளேஃபுல்லா இல்ல, நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், நான் வந்து வேர்ட்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமோ பண்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம எனக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க. நான் அப்படி என்ன பண்ணேன், எதனால அவங்களுக்கு என் மேல கோவம், அவங்க வந்து என்கிட்ட பேசாம போனாங்க, அதனால நானும் தள்ளி போயிட்டேன், இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா அவர்கள் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இதுதானே பாயிண்ட். ஏன்னா பிரஜன் வெளியே போற வரத்துக்கு சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் அப்பப்ப திவ்யா கிட்ட கொஞ்சம் ஓகேவா தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் பிரஜன் வெளியே போறதுக்கு முந்தின வாரமே சாண்ட்ரா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவா, மண்டை கோளாறு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அவங்களே தள்ளி போயிட்டு பிரஜன் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு, ஒரு மாதிரி திவ்யா மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சுத்தினாங்க. அது நம்ம என்னத்த சொல்ல நமக்கு தெரியல, அது பொசஸ் தான், அது நமக்கு ஓப்பனாவே தருது. கேட்டா இவர் என்ன சொன்னாரு, புருஷன் என்ன சொன்னாரு, வெளியே போயிட்டு நானும் என் பொண்டாட்டியும் 20 வருஷமா ஒன்னா இருக்கும், அது பொசஸ்லாம் கிடையாது, அது வந்து அவளுக்கான ஒரு கேம் அப்படின்னாரு. அப்ப அது அவளுக்கான கேம்னா ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி விளையாடுறதா கேமா, ஒரு பொண்ணை உங்க கூட கனெக்ட் பண்ணி வச்சு அசிங்கப்படுத்தி விளையாடுறதா கேமா? இப்ப இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து நம்ம அப்பத்தா பாத்துச்சுன்னா அப்பத்தா வந்து ரத்த காட்டறியா மாதிரி ஒரு மாதிரி பிரஜன் காலத்திலயும் சாண்ட்ரா காலத்திலயும் உளுந்து கடிச்சு துப்பிடும். ஏன்னா இவருமே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே பேசி வச்சிருக்காரு, நீங்களே பார்த்திருப்பீங்க, அது அவளுக்கான கேம்னு சொல்லி பேசி வச்சிருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இவருமே சப்போர்ட் தான் பண்றாரு, இவருமே சாண்ட்ரா பேசுற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் தான் பண்ணாரு. அப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு, ஓகேவா, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இதுல ஒரு சில விஷயங்களை உள்ள வந்து ரம்யா வியானா 2 பேரும் உடைச்சிட்டாங்க. எந்த விஷயத்த உடைச்சாங்க, சாண்ட்ரா வந்து உங்க மேல எதுக்கு கோவத்துல இருந்தாங்கன்னா உங்க மேல கொஞ்சம் பொசஸ் ஆனாங்க, நீங்களும் பிரஜன் ஒன்னா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பொசஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் அவங்க உங்ககிட்ட பேசல, அது அவங்களுக்கு ஏதோ தப்பா ஃபீல் ஆயிருக்கு போல, அதனால அவங்க உங்ககிட்ட பேசாம போயிட்டாங்க, நீங்க ஏதோ பிரஜன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க, அதுலதான் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வியானா வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டா. இதுல ரம்யா ஒரு விஷயத்த சொல்லிருப்பா, என்ன சொல்லிருப்பான்னா, நீ வெளியே போய் பார்த்தா கண்டிப்பா அழுதுருவ, எப்படி நீ வெளியே போய் பார்த்தா நீ கண்டிப்பா அழுதுருவேன்னு சொல்லிட்டு ஒரு கொளுத்தி விட்டாச்சு. இந்த ரம்யாக்கு இதே வேலை ப்ரோ, வீட்டுக்குள்ள வந்து சும்மா கேம் ஆடுறாங்க பாருல, சும்மா கொளுத்தி மட்டும் விட்டுட்டு இருக்கு. இதே மாதிரிதான் கானா வினோத்துக்கிட்ட தேவையில்லாம கொளுத்தி விட்டு அவனை பெட்டி எடுக்க வச்சுச்சு. ஓகேவா? கானா வினோத் சத்த காட்டாம சுத்தி இருப்பான், அவங்க கிட்ட போயிட்டு யாரு வின் பண்ணுவாங்கலாம் தெரியாது,
ஏன்னா சேனலை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது பத்தியா, யார் வேணா வின்னர் ஆவாங்க, பெட்டி எடுக்கிறவங்களுக்கு லாபம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிச்சு. அதனாலதான் அந்த மனுஷன் போய் பெட்டி எடுத்தாப்ல. அதுக்கப்புறமும் மனுஷன் உள்ள உட்காந்து நாடகம் போட்டுட்டு இருக்கு, பெட்டி எடுத்தது எனக்கு தெரியாது, நான் அங்க இருந்து அறுத்து கிழிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நாடகம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது சேம் அதே மாதிரி திவ்யா கிட்ட போயிட்டு நீ வெளியே போய் பார்த்தா அழுதுருவ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திவ்யா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அப்ப ரொம்ப ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னோட கேரக்டரே அவ மொத்தமா முடிச்சுட்டா போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு பீக் போயிட்டாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, பட் சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல. அந்த இடத்துல வியானா கூட நீ வெளியே போய் பாருன்னு சொல்லிட்டு நார்மலா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா ரம்யா மட்டும் வெளியே போனா நீ அழுதுருவேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அங்கேயே கொளுத்த ஆரம்பிச்சாச்சு. அப்ப அந்த கடுப்புல தான் நம்ம அப்பத்தா சுத்திட்டு இருந்துச்சு. அப்ப அப்பத்தாவை நேத்து சாண்ட்ரா அவமானப்படுத்திட்டாங்க. நேத்து சாண்ட்ரா வெளியே போகும்போது அப்பத்தா ஒரு மாதிரி அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஓகேப்பா, அப்பத்தா வந்து சாண்ட்ரா மூஞ்சிக்கு நேரா சொன்னாங்க, வெளியே போனாலும் உங்ககிட்ட நான் கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன், ஏன்னா நீ என்னை பத்தி பின்னாடி தப்பா பேசியிருக்க, உன் கூட நான் க்ளோஸா இருந்திருக்கேன், உனக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம என்னை பத்தி நீ பின்னாடி தப்பா பேசியிருக்கனா உன் கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லியிருந்தாங்க. ஓகே, இருந்தாலும் நேற்று சாண்ட்ரா வெளியே போகும்போது சரி ஓகே, ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க, ஒரு சென்ட் ஆஃப் நல்லபடியா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஹக் பண்ண போகும்போது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுன்னா பின்னாடி பேட்டி. அப்ப சிரிச்சுட்டு பின்னாடி போன நீ என்ன பண்ணணும், ஸ்டேஜுக்கு போனோம்னா அமைதியா இருந்திருக்கணும். ஸ்டேஜுக்கு போய் நீ என்ன பண்ண, திவோ சிரி திவோ டார்லிங் அப்படின்னு. அப்ப நீ என்னதான் பண்ற, நீ வந்து இந்த வீட்டுக்குள்ள காட்டுற எல்லா விஷயமும் ஃபேக்கா தான் இருக்கு. உள்ள அந்த பொண்ணை அவாய்ட் பண்ற, வெளியே போயிட்டு டார்லிங் பூர்லிங் பாரு டார்லிங் சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சு பண்ணி பேசுற. அப்ப நீ யாருமா, அப்ப நீ யாரு? அந்த கடுப்புல தான் இப்ப அப்பத்தா வந்து பிரச்சனை பிடிச்சி உட்கார வச்சு பேசுது. இங்க பிரச்சனை என்ன ஆன்சர் கொடுப்பாரு நான் சொல்லிட்டா, பிரச்சனை பொறுத்தவரைக்கு இங்க பாரு திவ்யா, என் பொண்டாட்டி கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டான். நான் வெளியே போன உடனே என் பொண்டாட்டிக்கு வந்து என்ன பேச, என்ன மாதிரி இந்த கேம் ஆட எதுவுமே தெரியல பார்த்துக்கோ, அவ அதுல கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம நீயும் டக்குன்னு ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால அவ வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு வெடிச்சு ஒரு மாதிரி உன்னோட்டு தள்ளி போயிட்டா. நீயாச்சும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அந்த நான் வெளியே போன அன்னைக்கு நைட் அந்த இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவ ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கா. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், ஒரு பொண்ணா அவளுக்கான வழிய ஃபீல் பண்ணி நீ அவகிட்ட போய் பேசியிருக்க கூடாது. பட் நீ என்ன பண்ண, அங்க உடனே போயிட்டு அந்த துணி எடுத்துக்கவா இதை எடுத்துக்கவான்னு சொல்லி பேசினேன். அதுதான் தப்பு. ஒரு பொண்ணா நீ இன்னொரு பொண்ணோட வழியை புரிஞ்சிருக்கணும்ல, அதை நீ பண்ணாம விட்டுட்ட. அதுதான் பிரச்சனை வெடிச்சிட்டு பார்த்துக்கோ. அங்க வெடிச்ச பிரச்சனை ஒரு மாதிரி டிராவல் ஆயிட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா முட்டு கொடுப்பாரு. ஏன்னா வெளியே இன்டர்வியூல இதை சொல்லி தான் முட்டு கொடுத்தாரு. வெளியே இன்டர்வியூல சேம் இதே டைலாக் தான் சொன்னாரு. ஒரு பொண்ணா திவ்யா வந்து இன்னொரு பொண்ணுக்கான வழியை தெரிஞ்சிருந்திருக்கணும், வழியை தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட சண்டை இழுத்திருக்க கூடாது, வழியை தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேசியிருக்க கூடாது, வழியை தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து லிவிங் ஏரியா கூப்பிட்டு அவங்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கு அழைச்சிருக்க கூடாது, அவங்களுக்கான பிரச்சனை பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டு கொடுத்தாரு. சேம் அதே டைலாக் தான் நீங்க முட்டு கொடுக்க போறாரு. சேம் அதே டைலாக் தான். நான் வெளியே போனோன்னே அவ கோவமா இருந்தா, அடுத்த வாரம் பீரியட்ஸ்ல அவ வருத்தத்துல இருந்தா, நீ 2 டைம் அவளை பிடிச்சி நீ தான் நோண்டிட்ட, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா முட்டு கொடுப்பாரு. கண்டிப்பா முட்டு கொடுப்பாரு, பயங்கரமான முட்டு கொடுப்பாரு. பட் என்ன பண்ண, திவ்யாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல. திவ்யா வந்து ஒரு மாதிரி தலையாடிட்டு சரின்னு சொல்லி விட்டுருவாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது கண்டிப்பா திவ்யா செம காண்டாயிருவாங்க. ஏன்னா இதுல பிரச்சனைமே மாத்தி பேசுறாரு ப்ரோ. வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கும்போது திவ்யாவை தூக்கி வச்சு பேசினாரு. அடுத்த இன்டர்வியூல திவ்யா வந்து என்ன யூஸ் பண்ணிட்டா, பிரதர் கார்டு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒன்னு பேசினாரு. அடுத்த இன்டர்வியூல திவ்யா ஓகே அவங்களுக்கான கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. இப்ப கடைசி இன்டர்வியூலாம் திவ்யா வந்து கொஞ்சம் சாண்ட்ராவை புரிஞ்சிருக்கணும், புரியாம ஒரு சில இடத்துல நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினார். இப்ப கடைசியா ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வரும்போது திவ்யா கிட்ட போய் நீ சூப்பரா கேம் ஆடுறேன்னு சொன்னாரு. இப்போ என்னென்ன புது உருட்டு போட போறான்னு தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தத்துல பிரச்சனை அப்படிங்கிற பேப்பர் ரோடி உருட்டுகளை மட்டுமே போட்டுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பேப்பர் ரோடின்னு பேர் வச்சது கரெக்டா தான் இருக்கு. வெளியே என்னன்னா டிஃபமேஷன் கேஸ் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு கமார்தீனுக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. இங்க என்னன்னா சாண்ட்ராக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு உள்ள வந்து பாருங்க நல்லபடியா பேசுவார். மொத்தத்துல தன்னோட பொண்டாட்டி தப்பெல்லாம் மறைச்சிருவார். எப்படி மறைச்சிருவாரு. ஆனா திவ்யா வெளியே வந்து பார்த்துட்டு தக்க பதிலடி கொடுப்பாங்க நான் நம்புறேன். கண்டிப்பா ஏதாச்சும் இன்டர்வியூல வச்சு செஞ்சிருவாங்க. ஆள் போல்டான ஆள் உங்களுக்கு தெரியும்ல, அப்பத்தான் வச்சு செஞ்சிரும். கண்டிப்பா வெளியே வந்து இன்டர்வியூல புருஷ பொண்டாட்டி 2 பேரையும் கிழிச்சு நட்டிடுவாங்க எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நைட் ஏதோ சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம்.